அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, புது மாதம். இந்த புது மாதம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்கணும்னு நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக 9 நாட்களில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கை மேலே பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் எனக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இது அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அற்புதமான முறையில் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, நிறைவேறாத வேண்டுதலை கூட நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்னைக்கு மாசத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தண்ணீர் பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எங்கிருந்து வேணாலும் செய்யலாம். உங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு முக்கியமான ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது என்னங்கிறதையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா இந்த கண்ணாடியால் ஆன பொருட்கள் நம்ம எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறதுக்கு பாருங்க. உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன டம்ளர் இருக்கோ அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர் நிரம்ப நமக்கு தண்ணீர், குடிக்கக்கூடிய தண்ணீர், ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு தேவைப்படும். தண்ணீருக்கு நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம். அதே மாதிரி தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் அதிகம். இதை அறிவியல் பூர்வமாகவே நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால தான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேலே பலனை கொடுக்குது. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. பெஸ்ட்டான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் பெஸ்ட்டான டைம். ஏன்னா எப்பயுமே சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் ஆழ் மனசு விழிப்பு நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்ம ஆழ் மனசில் பதியும். இதன் மூலமாக நமக்கு பரிகாரத்துக்கான பலனும் உடனடியாக கிடைக்கும். சரி, இப்போது இந்த பரிகாரத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 நாட்களுக்கு நாம் செய்யணும். ஏன் 9 நாட்கள் செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. 9 நாட்கள் நாம் செய்யும்போது அது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிங்கிறது 9/9ங்கிற போர்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன்,
லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னா அது ஒரு நாள் மட்டும் ஓப்பன் ஆகாது. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள், அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாளும் அந்த போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியே இந்த 99ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகிடுது. 9ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு முழுமையை, கம்ப்ளீஷனை குறிக்கும். அந்த வகையில் நிறைவேறாத வேண்டுதல் இருக்குன்னு சொல்கிறவங்க தவறாமல் இந்த பரிகாரத்தை, இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாதமும் 9வது மாதம், இந்த வருஷமும் 9வது வருஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு நவமி திதி இருக்குது. இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9வது திதி. அந்த வகையில் 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது. 99ங்கிற போர்ட்டலும் இன்னைக்கு நமக்கு இருக்குது. 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாள் திரும்பி நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. அடுத்ததா இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ங்கிற நம்பர் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. இந்த 9ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியும் நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் தான் வருது. அந்த வகையில் இந்த மாதிரியான அமைப்பு திரும்ப நமக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமாக 100% ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை, அடுத்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்கள் செய்யணும். 9 நாட்களும் தொடர்ந்து ஒரே நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி 9 நாட்களும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. சரி, இப்போது முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை, முக்கியமான வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. கஷ்டத்தை சொல்லியோ பிரச்சனைகளை சொல்லியோ பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது. அதே மாதிரி உங்களுக்கு 2-3 வேண்டுதல் இருந்தால் கூட ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். பணம்னு மட்டும் இல்லாமல் எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணீரை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸை 9 முறை 9 டைம்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். பஜ்ரங் மேஜிக் பிகின்ஸ் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். பஜ்ரங் மேஜிக் பிகின்ஸ் நவ். இதில் பஜ்ரங் அப்படிங்கிற வார்த்தை ஆஞ்சநேயரை குறிக்குது. இது ஆஞ்சநேயருக்கான ஸ்விட்ச் வேர்டு. இப்படி 9 முறை சொல்லிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டு இங்கிலீஷில் இருக்குது, என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த 9 நாட்களும் சுத்தமாக இருப்பீங்கன்னா தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு பதிலாக ஸ்ரீ ராமஜெயம்ங்கிற வார்த்தையை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்கள் வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு ஒன்று ஸ்விட்ச் வேர்டையோ அப்படி இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயத்தையோ நீங்கள் சொல்லுங்கள். திரும்பியும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் குடிச்சிருங்க. நீங்கள் யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லலாம். அவங்க உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா அவங்கள உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்களே இந்த தண்ணீரை குடிக்கலாம். இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட 9 நாட்கள் தொடர்ந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக 9 நாட்களுக்குள்ள உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.